அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமக. நான் பாரம்பரிய ஜோதிடர், திருப்பூர்லேருந்து ராஜலட்சுமி. இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசி அன்பர்களுக்காக கார்த்திகை மாத ராசி பலன்கள். மீனராசி அன்பர்கள் லக்னத்தில் ராசியில் ரெண்டு இடத்துலையுமே எடுத்துக்கலாம். சனி பகவான் இப்போ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 7ல் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயத்துலையுமே யோசித்து வாக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நான் இத்தனாம் தேதி பணம் கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு 2 நாள் பிஃபோர் நீங்கள் தள்ளி அதுக்கப்புறம் டைம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். இதுவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மனசில் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு அலைச்சல் திருச்சலை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். தொழிலில் ஒரு போராட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த மாத காலகட்டங்கள் வரும்பொழுது 2ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். குடும்பத்தில் அடிஷ்னல் வருமானங்கள் உண்டு. தந்தை மூலியமாக கிடைக்கக்கூடிய பூர்வீக சொத்து இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு உங்கள் பேருக்கு ரெஜிஸ்டர் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நாளாக அப்பாவோட சொத்தை நான் என் பேருக்கு மாற்றவே இல்லைங்க, அவங்க பேரில் இருக்குது அப்படின்னா இந்த மாத காலகட்டங்கள் பாக பிரிவினை எடுத்துக்கலாம். சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது அண்ணன் தம்பிகளுக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முடிவுக்கு வரும். இந்தப்பா நீ இந்த பாகத்தை எடுத்துக்கோ, நான் இந்த பாகத்தை எடுத்துக்கிறேன், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுவீங்க, ஒத்து போய் சொத்தை பிரிச்சுக்கக்கூடிய அமைப்பை கொண்டு கொடுக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான வம்பு வழக்குகள், நான் இந்த விஷயத்தை செய்யவே இல்லை ஆனாலும் என் மேலே பழி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். ஆக்சுவல் லக்னத்தில் ராசியில் உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால ஞாபக மறதி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதனாலே உங்களுக்கு பிரச்சனையாகும். சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கான ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஞாபக மறதியாக இருக்கிறது அப்படிங்கிறது அடிஷ்னல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மைனஸ் தான். நிதானமாக இருக்கிறது நல்ல விஷயம், ஞாபக மறதியாக இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. சரிங்களா? புதிய முயற்சிகளில் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, பெரிய நிறுவனங்கள் வச்சு நடத்துகிறோம், எங்களுடைய புது பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். புது பிரான்ச்சுக்கு ஒரு கட்டட அமைப்பு கட்டலாம் அப்படின்னு இருக்கும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம். தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கட்டலாம். தொழிலுக்கு அடிஷ்னலாக ஒரு ஆட்களை சேர்த்துறது இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பான முறையில் அதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார். தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்த கூட்டமாக செயல்படக்கூடிய கிரகங்களில் சனி பகவானும் ஒன்று தான். உங்களுக்கு என்ன கஷ்டம் நடக்குதோ அதே கஷ்டம் நடக்கக்கூடிய நபர்கள் தான் கூட சேருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுத்த பணம் வர்றதுக்கு ரொம்ப தாமதமாகும். இதனாலே சண்டை சச்சரவு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஒரு வேலைக்காக நாங்கள் ட்ரை பண்ணி நாங்கள் வெளிநாடு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாத காலகட்டங்கள். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் போய் வேலைக்கு செஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பான காலகட்டங்களாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. வருமானம் வரும்ல, ஆக்சுவல் உங்களுக்கு வருமானத்துக்காக தேடிய பயணம் தானே, அப்போ வேலைக்கான ட்ராவல் தானே, வேலைக்கான பயணம் தானே, அதனால் சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. வெளிநாடு போகிறவங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த மாத காலகட்டங்கள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். வேலைக்கு நிரந்தரமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு.
எந்த விஷயத்தில் உங்களுடைய உடல் நலத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். பாதம் சார்ந்த தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருங்க. அது மட்டும்தான் இந்த மாதம் நீங்கள் கவனித்து செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.